மக்கள் நல கூட்டணி உருவானதால் தமிழக அரசியலில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் கூறியுள்ளனர். மக்கள் நல கூட்டணியின் 3ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை சென்னை அடுத்த ஆவடியில் இன்று தொடங்கியது. தேர்தல் பரப்புரையில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், யாருடன் கூட்டணி யாருடன் கூட்டணி அல்ல என்பதை தாங்கள் வெளிப்படையாக தெரிவித்து வருவதாக கூறினார். மற்ற கட்சிகள் தேர்தல் கூட்டணி விவகாரத்தில் கொள்கைகளை பின்பற்றுவதில்லை என்று முத்தரசன் குற்றம் சாட்டினார். மக்கள் நல கூட்டணி அமைந்ததால் தான் மற்ற கட்சிகள் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்படுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறினார். நம்முடைய அணி சொல்லுகிறது, இந்த தேசத்திற்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்த்துக் கொள்ள மாட்டோம். தவறான பொருளாதார கொள்கையை பின்பற்றிய காங்கிரஸை சேர்த்துக் கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டை ஊழலமயமாக்கிய திமுகவை சேர்க்க மாட்டோம். அண்ணா திமுகவை சேர்க்க மாட்டோம். ஜாதி வெறி பிடித்து அலைந்து கொண்டிருக்கிற பாமகவை சேர்க்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக அறிவிக்கிறோம், பகிரங்கமாக அறிவிக்கின்றோம், வெளிப்படையாக பேசுகிறோம். நண்பர் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்று இருக்கிற காரணத்தாலும் அல்லது பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிற காரணத்தாலும் இந்த இரண்டையும் போக்கு காட்டி திமுகவுக்கு தண்ணி காட்டி கொண்டிருக்கிறார்.